ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பொங்கலுங்க, வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அளவுகளோட பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஐயர் வீட்டு வெண்பொங்கலுங்க. நம்ம சீக்ரெட்டாட்டு லாஸ்ட்டில் ஒரு பொருளை ஆட் பண்ணி பண்ணோம்னா பொங்கல் வந்து அவ்வளோ சூப்பராக கிடைக்குங்க. பொங்கலுக்கு வந்து பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க. கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம பண்ணோம்னா ரொம்ப குழைவாட்டு சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு பொங்கல் வந்து நாக்கில் போட்டோன்னா தண்ணியாக போயிருங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரெண்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சுக்கலாம். ஊறிடுச்சு. நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிடலாங்க. குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. வச்சேன்னா நல்லா குழ குழன்னு கிடைக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். கடைசியில் நம்ம இது கூட ஒரு பொருளை ஆட் பண்ணணுங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு பாலுங்க. இந்த பாலை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் நல்ல வெள்ளையாட்டும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ குழைவாக கிடச்சிருக்குன்னு. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் வைங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்புமே நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. தாளிசம் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுங்க, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் 2 மிளகாய், இஞ்சி துண்டு ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூளுங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிவிட்டு நம்ம பொங்கலை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பொங்கலே சாப்பிட்லாங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராட்டு பொங்கல் ரெடிங்க. இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பொங்கல், சட்னி, சாம்பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.